ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா ரவை புட்டு. ரவையில் வந்து புட்டு செய்கிறப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்துட்டு உதிரி உதிரியாக செய்கிறப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம். இது நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இது எப்படி பஞ்சு மாதிரி பயங்கர டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் சொல்கிறேன், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் thegenervis.online இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. பொருள் நல்லதாக இருக்கும். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். முதல்ல ஒரு கப் ரவையை எடுத்து ஒரு வானலில் போட்டு அதை வந்து நம்ம சூடான தீயில் வறுக்க போகிறோம். ஒரு 2 minutes வருங்க போதும். நல்லா அந்த கலர் மாறாமல் அப்படியே மிதமான சூட்டில் வறுத்துக்கிட்டே இருங்க. அது கலர் மாறாமல் மிதமான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டே இருங்க. வறுத்திங்கன்னா அது ஒரு மிதமான சூடில் அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ரோஸ்டட் ஆகும். அதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். 2 நிமிஷம் வருங்க போதும். அதுக்கப்புறமா அதை நம்ம எடுத்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ வந்து ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 1/2 கப் சுடு தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு தூளுப்பு ஆட் பண்ணுறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா தண்ணி தெளித்து பண்ணுறப்ப தான் புட்டு வந்து கரெக்டான பதத்தில் வரும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த வறுத்த ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நம்ம ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கையில் பெசரி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பெசரிடுங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுங்கள், பெசரி விடுங்க. விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரெட் கம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது வந்துடும். பார்த்தா உங்களுக்கே தெரியும். நல்லா பெசர அது அந்த மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பிடிச்சா வந்து நம்மளுக்கு கொழுக்கட்டை மாதிரி இருக்கணும். உதுத்து விட்டால் மறுபடியும் உதிரணும். அப்படி தான் அது நம்மளுக்கு ஒன்றுமே பாருங்கள். பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி வரும், உதுத்து விட்டால் உதிர்ந்துடும். இதுதான் வந்து ஒரு சரியான கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, கோகனட் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு மறுபடியும் கொஞ்சம் இதாக தான் வரும். ஆனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக உதிரியாக மறுபடியும் நம்மளுக்கு பழைய மெத்தடில் வந்துடும். நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் எடுத்து இட்லி துணியோ இல்லை நீங்கள் வாழை இலையோ எதை வேணாலும் வச்சு அதில் போட்டு மேலே ஒரு வாழை இலையை வச்சு மூடிட்டு, இப்போ நீங்கள் இந்த லிட்டு போட்டு மூடிடுங்க. மூடி கரெக்டாக 5 to 7 minutes விட்டிங்கன்னா அது வெந்துடும். எனக்கு தெரிஞ்சு 7 minutes கரெக்டாக இருக்கும். விட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்றப்ப பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதை பாருங்கள், எப்படி இருக்கும், பஞ்சு மாதிரி ஒரு மாதிரி அழகாக இருக்குது. இப்போ எடுத்து அதில் இருக்க குட்டி குட்டி கட்டிகளை சூடாக இருக்கிறப்ப உடச்சி விட்ருங்க. உடச்சிட்டு விட்டுட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இதில் வந்து நம்ம ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்திட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கோகனட் போட்டுக்கோங்க. ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் முந்திரி திராட்சையெல்லாம் இதில் தூவி விட்டுட்டு சர்க்கரை போடணும். சர்க்கரை போட்டால் தான் டேஸ்ட் இல்லைங்களா? சர்க்கரை போட்டு லாஸ்ட்டாக முந்திரி திராட்சையெல்லாம் அப்படியே தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாப்பிட பஞ்சு மாதிரி சரியான டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். சரி டேஸ்ட்டாக இருக்கும். நான் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் ரெசிபிஸ் வேணும், எந்த ரெசிபிஸ் வேணுனாலும் நீங்கள் என்னோடய சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்வீட் ரெசிபி கைஸ். கொஞ்சம் கோல்டாக தான் இந்த பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்வீட் வேணும். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.